ஹாய் ஹலோ ஒன் வணக்கம் மக்களே, வெரி குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரிலாக்ஸ் மேட் மீ வித் மீ ஆர்ஜே சண்மதி. என்னதான் உங்கள் கூட ரிலாக்ஸ் காஃபி, ரிலாக்ஸ் மியூசிக் ஜேர்னி, பழைய மெலடிஸ் பற்றி பேசுகிற தேன் சிந்து தேராகும், அதுக்கும் முன்னாடி வந்த இனிமையான பாடல்களை பற்றி பேசுகிற காவிய கானங்கள்னு வித்தியாசமான நிகழ்ச்சியில் வித்தியாசமான நேரங்களில் வித்தியாசமான முறையில் உங்கள் கூட பேசியிருந்தாலும் நீங்கள் ஆக்சுவலாக ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கிற டைம்னு பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் ஒர்க்கு முடிச்சுட்டு இன்னும் 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான்டா வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுற இந்த மேட்னி டைமில் மட்டும் உங்களெல்லாம் மீட் பண்ணவே முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ரீ டைமில் உங்களெல்லாம் இன்னும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படியாவது உங்களெல்லாம் மீட் பண்ணி உங்கள் கூட பேசிடணும்னு முடிவு பண்ணி இன்றைக்கி நான் வந்துட்டேன். ஸோ இந்த 1 hour உங்கள் எல்லாரையும் சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணுறது என்னோட பொறுப்பு. துவைச்ச துணியை காய போட முடியாத அளவுக்கு வெயில் சுட்டரிச்சிட்டு இருக்கு, அப்படியே கொளுத்துதுங்க. வெளியில் போனாலே அந்த வெயில் கிட்ட இருந்து நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாது. ஆனால் அந்த வெயில ஒரு 5 நிமிஷத்துக்கு மறக்கிற மாதிரி ஜில்லு ஜில்லுன்னு ஒரு சாங் இருக்குது என் கையில். ஸோ இந்த சாங் கேளுங்க, நீங்களும் அந்த வெயிலெல்லாம் மறந்துட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருங்க. ஸோ கண்டனால் முதல் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவோட மேஜிக்கல் மியூசிக்கில் KK அண்ட் ஸ்ரேயா கோஷலோட பியூட்டிஃபுல் வாய்ஸில் உன் பனித்துளி பனித்துளின்னு சம்மர் சாங் வெயிட்டிங் ஃபார் யூ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மேட் மீ வித் மீ ஆர்ஜே சண்மதி.
வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ ஆர்ஜே சண்மதி. இந்த லஞ்ச் டைம்க்கு சமைக்கிறது ரொம்ப ஈஸிங்க, சாப்பிட்றது அதை விட ரொம்ப ஈஸி. இதுல டஃபஸ்டான ப்ராசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான். இந்த சமனம் இருக்கும், அந்த சமனம் இருக்காது, காய் இது இருக்கு, காய் அது இல்லை, இவங்களுக்கு அது பிடிக்குமா, அவங்களுக்கு அதுக்கு பிடிக்குமான்னு. அதுவும் இந்த லாக்டவுனில் எல்லா சாமானும் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்தையும் யோசித்து முடிவு பண்ணி என்ன சமைக்கிறதுன்னு டிசைட் பண்ணுறதாங்க இருக்கிறதுலே கஷ்டம். ஆனால் அவ்வளோவும் யோசித்து நம்ம எல்லா லவ்வையும் போட்டு சமைச்சு நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு நெருக்கமானவங்க அதை சாப்பிட்ட உடனே அவங்க ஃபேஸில் அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, வாவ் டேஸ்டின்னு, அது அவங்க சொல்லலைனாலும் அவங்க மூஞ்சியை பார்த்தே நமக்கு அந்த திருப்தியான ஒரு ஃபீல் தெரியும் இல்லையா. ஹபபா அது போதுங்க. அது தாங்க நம்மளை சலிக்காம அடுத்தடுத்து நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக குக் பண்ண வைக்கிற அந்த ஒரு தூண்டுகோல்னே சொல்லலாம். இருந்தாலும் அவங்க ஏதாவது பாராட்ட மாட்டாங்களான்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். இருந்தாலுமே பாராட்டினாலும் பாராட்டலினாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது தெரிகிறதே நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் தான். ஸோ இதே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலில் ஒரு ப்ளசண்ட்டான சாங் கேட்போம் ஆயுத எழுத்து படத்துலேருந்து. ஆயுத எழுத்து படம் பற்றி சொல்லியே ஆகணும். இந்த ஒரு மெமரி பற்றி நான் அப்போ சின்ன வயசாக இருக்கும்போது தாங்க இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பார்க்கணுன்னு கேட்டால் யாரை கேட்டாலும் உனக்கு இந்த படம் புரியாது, உனக்கு இந்த படம் புரியாது, உனக்கு இந்த படம் புரியாதுன்னே சொல்லி பயங்கரமாக கடுப்பேற்றுவாங்க. அப்படி என்னடா எனக்கு புரியாது அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகும். அதையும் மீறி அந்த படத்தை போய் தேட்டருக்கு பார்த்தா நிஜமாவே எனக்கு ஒன்றுமே புரியலிங்க. அந்த படம் புரிகிறதுக்கு எனக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆச்சு. ஒழுங்காக பெரியவங்க சொல்கிறத கேட்டிருக்கணும் அப்படின்னு அப்போவே என் மைண்ட் வாய்ஸ் சொல்லிச்சு. பட் இருந்தாலும் நம்ம தன்மானத்தை விட்டுருவோமா, எனக்கெல்லாம் புரிஞ்சிச்சே அப்படின்னு பந்தாவாக தான் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த ஒரு மெமரியோட ஒரு அழகான சாங் நெஞ்சம் எல்லாம்னு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு வாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ ஆர்ஜே சண்மதி.
வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரிலாக்ஸ் மேட் மீ வித் மீ ஆர்ஜே சண்மதி. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் சொல்லுவாங்க. சின்ன வீடு மாதிரி கட்டுங்க, மவுண்டெயின் மாதிரி செய்யுங்க, தர்மாக்கல் வச்சு செய்யுங்க, சார்ட்டை வச்சு செய்யுங்கன்னு அது இது நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சுருப்போம். அந்த மாதிரி இந்த டாபிக் இல்லாமல் நம்ம செய்யாமல் இருந்திருக்கவே மாட்டோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 wonders ஆஃப் த வேர்ல்டு. 7 wonders-ல் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னால் கூட நம்ம ஆப்ஷனே இல்லாமல் கண்டிப்பாக தாஜ்மஹாலை தான் எடுப்போம். ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நமக்கு அது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தானேங்க. இந்த மாதிரி 7 wonders-னாலையும் நமக்கு ஒரு காதல் அப்போ இருந்தே இருக்குது. எப்படியாவது இந்த 7 wonders-ஐயும் பார்த்துடணும் லைஃப்பில் அப்படின்னு நம்ம ஆள் மனசில் ஒரு சின்ன ஆசை இருக்கும். கடைசியில் அட்லீஸ்ட் இந்த தாஜ்மஹாலையாவது பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னும் ஆசைப்படுவோம். இந்த எல்லாத்தையுமே ஒரே பாடலில் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அதுதான் ஜீன்ஸ் படத்தில் பூவுக்குள் ஒழிந்திருக்கும் பாடல். அதுவும் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருந்தா சொல்லவாங்க வேணும். எல்லாத்துக்குமே இப்போவுமே பிடிச்ச பாடலாக இருக்கிறது தான். அதுக்கு காரணம் ஏஆர் ரஹ்மானோட மேஜிக்கல் மியூசிக்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆனது 1998 ஏப்ரல்லங்க. அந்த டைமில் இது ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் உருவான படம் அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு படம்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமானதும் இருந்தது. நாசர் அண்ட் பிரசாந்த் சார் 2 பேருமே ட்வின்ஸ் ரோலில் ஆக்ட் பண்ணது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டான கதையில் டிஃப்ரெண்ட்டான சீன்ஸோட டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் சொல்லவே வேண்டாங்க. இந்த படத்தை எவ்வளோ தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. ஸோ இப்போ இந்த ஒரு அதிசயமான பாடலில் கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மேட் மீ வித் மீ ஆர்ஜே சண்மதி. ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம், கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளி செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். Jerusalem,
மின்சாரமில்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட மின்மினிகள் அதிசயமே. உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பது, உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பது நினைத்தால் நினைத்தால் அதிசயமே. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம். துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம். குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். வெண்பால் கொண்ட சிறுதீவு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயம். உலகில் 7 அல்ல அதிசயங்கள், வாய் பேசும் பூவெனி 8வது அதிசயமே. வான் மிதக்கும் உன் கண்கள், தேன் தெறிக்கும் கண்ணங்கள், பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே. நங்கை கொண்ட வீரல்கள் அதிசயமே. நகம் என்ற கிரீடம் அதிசயமே. அசையும் வளைவுகள் அதிசயமே. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம். துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம். குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். தரரரரரர, தரரரரரர, தரரரரரர. வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மேக் மீ வித் மீ ஆர்ஜே சண்மதி. என்னதான் புதுசா மரண மாஸ், குட்டி ஸ்டோரி, வாத்தி கம்மிங், அடிச்சு தூக்குன்னு பல சாங்ஸ் வந்தாலும் நம்ம 90s and 2000 சாங்ஸ் கேட்குற மாதிரி மன அமைதி எந்த பாட்டுக்குமே இருக்காதுங்க. இதெல்லாம் கேட்க நல்லா இருந்தாலுமே இந்த பாட்டுக்கும் நமக்கும் ஒரு மனசளவில் ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் அந்த டைம்லலாம் வாக்மேன்லேயோ இல்லை டேப் ரெக்கார்டர்லேயோ கேட்குறதே ஒரு செம்ம ஃபீல். இப்போல்லாம் ஆப் எடுத்தோமா, ஸ்க்ரோல் பண்ணோமா, கேட்டோமான்னு இருக்கும். பட் அப்போல்லாம் அந்த கேசட்டை சுற்றி அந்த டேப் ரெக்கார்டருக்குள்ளேயோ இல்லை வாக்மேனுக்குள்ளேயோ போட்டு அதை ரீவைண்ட், பாஸ், ஸ்டாப்னு அந்த 4 பட்டனை வெயிட் பண்ணி அமுக்கி கேட்குறதுக்குள்ளே போதும்னு இருக்கும். ஆனால் இப்போவும் அந்த நாட்கள் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தாங்க தோணுது. ஸோ அப்படி அந்த வாக்மேன் காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகியான காலங்கள்ங்க. நம்மளை விட பெரியவங்க யாராவது வாக்மேன் வச்சுருந்தா உடனே அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கும் வாக்மேன் வேணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா இந்த ஒன்று வாங்கித்தாங்க, நான் வேறு எதுவுமே கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சி வாங்கின வாக்மேனில் தேய கேட்ட பாடலாம் இந்த ஸ்நேகிதனை பாடல். அலைபாயுது படம்னா எல்லாருமே இப்போவும் டிவியில் போட்டு உட்காந்து பார்ப்போங்க. என்னதான் நம்ம யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட டிவியில் போடும்போது தவறாமல் இதை பார்க்குற ஒரு ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். அப்போ திருமணம் பண்ண எல்லா ஜோடிகளுக்குமே இது ஒரு ஃபேவரட் சாங்னே சொல்லலாம்.
அந்த சீனை பார்த்துட்டே ஸ்நேகிதனே ஸ்நேகிதனேன்ட்டு நம்ம கணவரை கொஞ்சுறது ரொம்ப ஒரு அற்புதமான ஃபீலிங். இப்போ இந்த சாங் கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறையா பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ ஆர்ஜே சண்மதி. போகாது. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனே இதே அழுத்தம் அழுத்தம் இதே அழைப்பு அழைப்பு வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும் வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே. சின்ன சின்ன அத்துமீறு துணிவாய் என் செல் எல்லாம் புகழ் பூக்க செய்வாய் மலர்களில் மலர்வாய் பூ பறிக்கும் பக்தன் போல மெதுவாய் நான் தூங்கும் போது விரல் நகம் களைவாய் சத்தமின்றி துயில்வாய் ஐவிரில் இடுக்கில் ஒளிவினை பூசி சேவைய செய்ய வேண்டும் நீ அழும் போது நான் அழு நேர்ந்தால் துடைக்கின்ற விரல் வேண்டும் ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனே. நேற்று கொள்கிறார்கள் நித்திரப்பு மடியில் காற்று நுழைவது போல் உயிர் கலந்து கழித்திருந்தேன். இன்று வெண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பது போல் மனம் கலங்கி உறங்குகிறேன். கூந்தல் நெடிதில் எழில் கோலச்சரிவில் கூந்தல் நெடிதில் எழில் கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி என் கருவம் அழிந்ததடி. சொன்னதெல்லாம் பகலிலே புரிவே சொன்னதெல்லாம் பகலிலே புரிவே நீ சொல்லாததும் இரவிலே புரிவே
வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ ஆர்ஜே சண்மதி. என்னதான் இப்ப தளபதி அவர்கள் பல அதிரடி திரைப்படங்கள்ல நடிச்சாலும் அப்ப 90s and 2000s வந்த மாதிரி காதல் திரைப்படங்கள் இப்ப நான் கொஞ்சம் மிஸ் பண்றேங்க. அப்போ அவர் நடிச்ச எல்லா படமே மோஸ்ட்லி லவ் பேஸ்ட் ரொமான்டிக் ஃபிலிம்ஸாக தான் இருக்கும். அதுவும் ஸ்பெஷலா காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு, மின்சார கண்ணா, பிரியமுடன், நினைத்தேன் வந்தாய், ஒன்ஸ் மோர், பூவே உனக்காக, லவ் டுடே, காலமெல்லாம் காத்திருப்பேன், ஷாஜஹான், யூத்னு பல படங்கள் இவர் லவ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. இந்த படங்கள் எவ்வளோ நல்லா இருந்ததோ அதுக்கு ஈக்குவலா அந்த படத்தோட பாடல்களும் நமக்கு இப்போவுமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபேவரட்டான சாங்ஸாகவே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி 2002ல் மணி சர்மாவோட மியூசிக்கில் விஜய் சார் நடிப்பில் வந்த படம் தான் யூத். இந்த படத்துல எல்லா பாடலுமே ரொம்ப அற்புதமா இருந்தாலும் இந்த ஒரு பாடல் இப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்பேன் கேட்டுட்டே இருப்பேன், அவ்வளோ பிடிக்கும். ஸோ இப்போ இந்த சாங்கை கேட்போம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ ஆர்ஜே சண்மதி. அடி 1 inch 2 inch 3 inch கேப் எண்டியம்மா, அன்பே 4 inch 5 inch 6 inch டேப்பு காட்டிடுமா, என்ன குத்தம் சின்ன முத்தம் ஒன்று சின்ன வச்சாலே, உடல் மொத்தம் உள்ள ரத்தம் எறும்பு பண்ண உச்சியில, அடி 1 inch 2 inch 3 inch கேப் எண்டியம்மா, அன்பே 4 inch 5 inch 6 inch டேப்பு காட்டிடுமா, என்ன குத்தம் சின்ன முத்தம் ஒன்று சின்ன வச்சாலே, உடல் மொத்தம் உள்ள ரத்தம் எறும்பு பண்ண உச்சியில. உன்னோடு நான் சேர ஒரு விண்ணப்பம் போட்டேனே, ஓகேன்னு நான் சொல்லி அதில் கையொப்பம் போட்டேனே, இனி என்ன உன்னை பின்ன வேறு லைசன்ஸ் வேண்டாமே, புது பிஞ்சு பார்த்து கொஞ்சு ஒரு பாடர் நீ தாண்டாமே, அடி 1 inch 2 inch 3 inch கேப் எண்டியம்மா, அன்பே 4 inch 5 inch 6 inch டேப்பு காட்டிடுமா. வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ ஆர்ஜே சண்மதி. இந்த மதிய பொழுது ட்ரையா போகாம இருக்கிறதுக்கு பல இனிமையான நம்மளோட 90s சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ எனக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் 2000ல் வெளிவந்த ஒரு சூப்பரான படங்க. 20 இயர்ஸ் ஆனால் கூட இன்னும் அந்த படத்தோட ஃப்ரெஷ்னஸ் போகவே இல்லைன்னு தான் சொல்வேன். 2000ல் ரிலீஸ் ஆனது இப்போ பார்த்தாலுமே எப்படி அவ்வளோ புதுசாக இருக்குன்னா அதுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே அண்ட் டிரெக்ஷன் தாங்க காரணம். அதில் இருக்க கேஸ்ட் கூட அப்படி தாங்க. அஜித்,
அப்பாஸ், மம்முட்டி, தபு, ஐஸ்வர்யா ராய், மணிவண்ணன், ஸ்ரீவித்யா, ரகுவரன், நிழல்கல் ரவி, ஷாம்லின்னு லிஸ்ட் போயிட்டே இருக்குங்க. அவ்வளோ ஆக்டர்ஸ். என்ன படம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், கண்டு கொண்டேன் தாங்க. அந்த படத்தில் இருக்க சீன்ஸ் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், டயலாக்ஸ் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளேன்னு எல்லாமே இவ்வளோதான் சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த படத்தோட நம்மளும் அப்படியே அந்த 3 hours சூப்பராக ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்டா படம் முடிஞ்சதுன்னெலாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதே மாதிரி இந்த படத்தில் காமிக்கிற தபு அண்ட் அஜித் பேர் ஆகட்டும், மம்முட்டி அண்ட் ஐஸ்வர்யா பேர் ஆகட்டும், அவங்க காதலை அவ்வளோ மெச்சோர்டாக வெளிக்காமிச்சிருப்பாங்க. எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு செம்ம சாங். இந்த சாங்க்காக சங்கர் மகாதேவன் சாருக்கு நேஷ்னல் அவார்ட் கூட கிடைச்சதுங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். ஸோ வைரமுத்து அவர்கள் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் சாரோட சூப்பரான குரலை கேட்டுட்டு வாங்க இந்த அழகான சாங். நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஷோ ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ ஆர்ஜே சண்மதி. ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லி தாங்குவதென்றால் இன்னும் எனக்கோ ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் எனக்கோர் ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமா? நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா? மௌனமா? அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே. அதை நானும் மைப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கண போதும். இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி. இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்பம் கட்ட கயிர் ஒன்றும் இல்லையடி. கண்ணாடி ஊஞ்சல் பிம்பம் ஆடுதடி. நீ ஒன்று சொல்லடி பெண்ணே, கிளை நின்று கொல்லடி கண்ணே. என் வாழ்க்கையே உந்தன் விழி விளிம்பில் என்னை துரத்தாதே, உயிர் கரையேறாதே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கண போதும். இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜன்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமா? நியாயமா? காதலின்
வந்த பின்னாலும் விடியாத இரவு எது பூவாசம் வீசும் முந்தன் கூந்தலடி இவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத பாகம் எது கதிர் வந்து பாயும் உந்தன் கண்களடி பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி என் தளிர் மலரே என்னும் தயக்கம் என்ன என்னை புரியாதா இதுவா வாசாவா என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் நியாயமா நியாயமா என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் மௌனமா மௌனமா என்ன சொல்ல போகிறாய் வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ ஆர்ஜே சண்மதி. கல்யாணம்னா யாருமே பிடிக்காதுன்னே சொல்ல முடியாதுங்க. எல்லாத்துக்குமே கல்யாணம்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் யாருக்காவது கல்யாணமா இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கல்யாணமா இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு போறதுங்கிறதுனாலே பயங்கர ஹாப்பி ஆயிடுவோம். அங்கே போனாலே எல்லாரும் ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக யாரெல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் போவோம். அங்கே போனதுமே அப்படி தான் அந்த ஃப்ளார்ஸ் அந்த லைட்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே பாசிட்டிவிட்டியை கொடுக்குங்க. ஸோ ரியல் லைஃப்பில் நமக்கு கல்யாணம்னா எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி ரியல் லைஃபான சினிமாலையும் நமக்கு பிடிச்ச 2 ஸ்டார்ஸ் நடிக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு சீன் வருது அப்படின்னாலே நமக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் டும் டும் டும். சாக்லேட் பாய் மாதவன் அண்ட் சபி கேர்ள் ஜோதிகா நடிக்கும் போது யாருக்குங்க அந்த படம் பிடிக்காம போகும்? அந்த படத்தோட டைட்டில் பார்த்ததுலேருந்தே ஓகே இவங்க 2 பேர் லவ் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தே ஆகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பட் அந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து 2 பேருக்கும் அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மாதவன் சொல்கிறது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஜோதிகா சொல்கிறதுன்னு 2 பேரும் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. என்னடா இது படத்து பேர் பார்த்தா டும் டும் டும்னு இருக்குது, இங்கே 2 பேரும் கல்யாணத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்களே அப்படின்ட்டு. ஸோ அந்த கதை ஸ்டார்டிங்லேயே பயங்கர இன்ட்ரெஸ்டிங் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்படி கடைசியில் 2 பேர் சேர்றாங்க அப்படிங்கிறது கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படிங்கிற மூமெண்ட்டில் சீட்டோட எட்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் அந்த படம் இருந்தது. அதுவும் இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிற சாங் அதை விட ஸ்பெஷல். ஏன்னா அந்த சாங்கோட லொக்கேஷன் அப்படிங்க தஞ்சை பெரிய கோயில். அந்த கோயில் இப்போவும் அந்த பிரம்மாண்டத்துக்கு பேர் போனது தான். அந்த கல்வெட்டுகளும் அந்த சிற்பங்களும் 1000 வருஷம் ஆனது மாதிரியே இருக்காது, இப்போ பண்ணது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டார்ஸ் நமக்கு பிடிச்ச தஞ்சை பெரிய கோயிலில் சூப்பராக டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்? அந்த சாங்கை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. கேட்டுட்டு வாங்க, இன்னும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ ஆர்ஜே சண்மதி. ராஜா தஞ்சாவூர் ராணி தஞ்சாவூர் ராணி குரு குரு குருன்னு பார்ப்பது ஏன்? தலையா போட்டு பார்த்தா பூவுண்டு விழுந்தது தலையிலே. காயா பழமா கேட்டு பார்த்தான் காயொன்னு கரைஞ்சது கனவிலே. இனி ஒன்னா 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 சேர்ந்து மூணா ஆயிரம். ஹே தேசிங்க ராஜா திரு திரு திருந்து முழிப்பது ஏன்? தஞ்சாவூர் ராணி தஞ்சாவூர் ராணி குரு குரு குருன்னு
நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நினைப்புக்கு அளவில்லை. கண்ணுக்குள்ளே கண்ணுக்குள்ளே கனவுக்கு விலை இல்லை. என் மனதில் பாய் மரங்கள் விரியும், இந்த கப்பல் எந்த திசை அடையும். என் இதயம் மும்மடங்கு துடிக்கும், மனதின் பாரம் எண்ணி கறக்கும். ஆளுப்புலி ஆட்டத்திலே ஓடும் புலி கட்டத்திலே மொட்டைப்பானை திட்டத்தாலே வலியுதே கூட்டத்திலே. என் இதய ரயில் செய்யும் கலகம், அது இருப்பு பாதை விட்டு விலகும். அலை கீழாய் திரும்பியதும் சரியா? திரு சங்க சொர்க்க நிலை இதுதானா? விழா கேட்டால் விடை வருமே நானா? தேசிங்க ராஜா தேசிங்க ராஜா. ஹே சின்ன பொண்ணு சிரிச்சா, நட்சத்திரம் பறிச்சா, நிச்சயத்தை முடிச்சா மேலும் கொட்டணும். சொந்தக்காரி எட்டனா சொம கூலி பத்தனா, பொண்ணனாக கட்டனா நக தரணும். சும்மாடவே சொல்லிய குடுமி, எத்தனை பவுன் வேணும் வாங்கிக்க. துல்லா போடாதே மாப்பிள்ள முறுக்கு, சின்னவல்ல பாதிதான் பிரிக்கணும். இனி ஒன்னா 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 சேர்ந்து மூணா ஆயிடும். ஹே தேசிங்க ராஜா தேசிங்க ராஜா, திருன்னு முழிப்பது. தஞ்சாவூர் ராணி தஞ்சாவூர் ராணி, குரு குரு குருன்னு பார்ப்பது ஏன்? வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ ஆர்ஜே சண்மதி. நம்ம வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல போகும்போது நமக்கு அங்க இருக்க யாரையாவது தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அங்க இருக்கிற மொழி பேசவாது தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே தெரியலன்னா இதுதான் நடக்கும்னு சூப்பரான ஒரு படம் தான் நல தமயந்தி. அப்படியே லவ்வ கொட்டுற நம்ம மாதவன் சார் மொத்தமா காமெடியா அள்ளி கொட்டின படம் இதுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கவே அவ்வளோ ஜாலியா ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கேற்ப இந்த படத்தோட மியூசிக் கூட அவ்வளோ சூத்திங்கா இருக்குங்க. ரமேஷ் விநாயகம் அவரோட மியூசிக்ல சின்மய் அண்ட் ரமேஷ் விநாயகமே பாடின ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு இந்த ஷோவை முடிக்கலாம். அது என்னமோ உங்க எல்லாரையும் பார்க்க வரங்கிறப்ப பயங்கர ஹாப்பியாக அப்படியே எனர்ஜி லெவலாக ஜாஸ்தியாகி பூஸ்டப் ஆயிடுதுங்க. இப்போ பிரியணும்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இன்னொரு ஷோவில் சீக்கிரமாகவே உங்கள் எல்லாரையும் மீட் பண்ண வருவேன்னு உங்களுக்கு எல்லாம் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு வீட்லேயும் சேஃபாக இருங்கன்னு ஒரு குட்டி அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ஆர்ஜே சண்மதி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரிலாக்ஸ் மேட்னி. டேக் கேர் மக்களே, பாய் பாய். இல்லை நான் இங்கே, நீங்க உங்க படுக்கையிலே. நீங்க இன்னும் கிளம்பலையா? அவசரப்பட்டு அனுப்பிச்சிட்டேனோ? என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது? என்ன இது என்னை கொள்வது? என்னவென்று கேட்பவர்க்கு என்ன சொல்வது? புதிதாக ஏதோ
எதுவோ